ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கடை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 நடந்ததுலேருந்து நான் ஒரு 5 எபிசோடு தான் பார்த்துருப்பேன். ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இதில் பேசப்படுற கருத்துக்கும் நான் பிக் பாஸ் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுற கருத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா 5 எபிசோடுக்கு மேலே அந்த பிக் பாஸ் எனக்கு பார்க்க பிடிக்கல. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிக் பாஸ் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஒரு 5 சீசன் வரை எனக்கு வந்து பிக் பாஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சீசன்ஸ்லேயுமே நிறைய டாக்ஸிக் வர ஆரம்பிச்சது. பெருசாக ஃபாலோ பண்ணல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசன் நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்தோட 5 எபிசோட்ஸ் பார்ப்பேன். அதுலேயே ஏறக்குறைய கெஸ் பண்ணிடுவோன்னு வச்சுங்களேன். இந்த பிக் பாஸ் போகுமா போகாதாங்கிறது ஏறக்குறைய நம்ம கணிக்கப்பட்டுடலாம். சீசன் 1 இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆதரவு இருந்துச்சோ அதே ஆதரவு சீசன் 9ல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த பிக் பாஸ் பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஏன் பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கே இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் ரெடியாக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயினான ஒரு ஷோவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். சரிப்பா, அதுக்கும் இப்போ நீ வீடியோ பேசுகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 டாக்ஸிக்ஸின் உச்சகட்டம். இதை நான் சொல்லலை, மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸை யாரெல்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க இந்த சீசனை பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி. நேற்று அவங்க ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அந்த எபிசோட் பார்த்தேன். அந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்புறம் யோசித்தேன், இதை பற்றி நம்ம வீடியோ போடணும்னு போகும்போது காலையில் இந்த விஷயம் பயங்கர பூதாகரமாக ஆகிருக்கு. ஸோ ஓகே, நம்மளோட கருத்தையும் இதில் சொல்லிடுவோம். இது பிக் பாஸ் ரிவ்யூ இல்லை, இது கருத்து. ஏன்னா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணணும்னா ஹோல் சீசனை பார்த்துருக்கணும். நான் ஹோல் சீசனை பார்க்கல. ஏன்னா அந்த லெவலில் தான் இந்த ஷோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கமல் சாரை மிஸ் பண்ணுறோங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எஸ், நானும் மிஸ் பண்ணுறேன். அதுக்காண்டி விஜய் சேதுபதி அவர்கள் ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ணலேன்னு இல்லை, அவர் ஒரு ஸ்டைலில் ஹோஸ்ட் பண்ணுறாரு. இல்லை சேனல் சைட்லேருந்து அவருக்கு என்ன அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படி பார்க்கும் பொழுது நேற்று பிக் பாஸ் வீட்டில் நடந்த அந்த கார் டாஸ்க் ஏறக்குறைய டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எல்லா சீசன்லேயும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சீசனை தாண்டி மற்ற இதுலேயும் எனக்கு பெருசாக அவ்வளோ கனெக்ட் ஆகிற மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே நடந்ததில்லை. நேற்று அந்த சீசன் 1ல் யூஸ் பண்ண அந்த கார் டாஸ்க்கை திரும்ப கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவங்க முழுக்க கெட்ட வார்த்தை பேசுகிறதும், ஒருத்தங்களை டிஃபேம் பண்ணுறதும், டாக்ஸிக்காக நடந்துக்கிறதும், நம்மளை பாசிட்டிவாக வெளில கொண்டு போய் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, கடைசி வரை இந்த ஷோவில் இருக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குங்கிறத அந்த பிக் பாஸ் வீட்டில் உள்ள எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கேம் அவங்க அப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். பிக் பாஸ் வீட்டில் இந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராக்கு நடந்த அநீதி அப்படின்னு தான் சொல்லணும். சாண்ட்ரா மேலே அவங்க எப்படி இந்த கேமை ப்ளே பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருந்துச்சா நெகட்டிவிட்டி இருந்துச்சா, இதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு நேற்று நடந்த எபிசோட் அதில் யார் மேலே சரி யார் மேலே தவறு, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த கார் டாஸ்க்குங்கிறது சீசன் 1 பயங்கரமாக நடந்திருக்கு. 2-3 நாள்லாம் வெளியிலலாம் நின்றுருக்காங்கிற போது இந்த டாஸ்க்கு எப்படி விளையாடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க இது ட்ரிகரிங் கேம். இதில் வந்து ட்ரிகர் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரீமாக போனது பார்வதி அண்ட் கமருதீன். இவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள். இது பிக் பாஸ் ஷோ, அதாவது ரொம்ப ட்ரெண்டிங்கான வார்த்தை, அதுவும் பிக் பாஸ்க்குள்ள தான் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷன். ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் ஒரு கேமுக்காக நான் எவ்வளோ தப்பான ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இங்கே உள்ள எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு நான் பயங்கரமாக ஒரு கேம் ப்ளே பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்க நினச்சிருக்காங்க பார்வதி அண்ட் கமருதீன். நான் இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்க்கல. அப்போது அப்பப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியா பக்கங்கள்லேயும் வரும், இவங்க 2 பேரும் நடந்துக்கிற விதம் சரியில்லை, ரொம்ப தப்பாக இருக்குது, ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் சேனலில் இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்களா, அப்படி என்ன நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தான் ஸ்ருதிகா அவங்க வந்து குக் வித் கோமாளிலாம் வந்து பயங்கரமாக ஃபேம் ஆனாங்க, டைட்டிலும் வின் பண்ணாங்க. ஹிந்தி பிக் பாஸ்குள்ளே போயிட்டு ஒரு தமிழ் பொண்ணாக ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆனாங்க. அப்படிங்கிற பொழுது அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் எல்லா பிக் பாஸ் தமிழ் சீசனும் பார்த்துருக்கேன், ஆனால் ஹிந்தி நான் பார்த்ததில்ல, நான் கலந்துக்கிட்ட சீசனுங்கிறனால ஹிந்தியில் நான் எப்படியும் பார்க்க முடியாது, வெளில வந்து நான் பார்க்க விரும்பலை. அப்படிங்கிறப்போ சீசன் 9 பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது நான் பார்க்கல, ஏன்னா அதில் கொஞ்சம் அஜால் குஜால் விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு அதை பார்க்க பிடிக்கலை. நிறைய பேரண்ட்ஸ் நாங்கள் பிக் பாஸை வந்து இந்த சீசனை வந்து எங்கள் பசங்களை பார்க்க விடலை, ரொம்ப வல்கராக இருக்குது, ரொம்ப வந்து 18+ இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தவறான வார்த்தை பிரயோகம் பண்ணார், அதாவது சீசன் 3ல் சரவணன் அவர்கள். நான் வந்து இப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தேன்னு சொன்னதுக்கே இது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்து திடீர்னு நைட்டோட நைட்டாக வெளியில் அனுப்புனாங்க. பிக் பாஸ் வீட்டில் உள்ள யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்னைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வார்த்தை பிரயோகங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்துகிறாங்க.
அதை எதையுமே இவங்க கண்டுக்கலைன்னு தான் நம்ம சொல்லணும். விஜய் சேதுபதி அவர்கள் அப்போ திட்டுறாரு. இவங்களுக்கு என்னாச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் விஜய் சேதுபதிட்ட திட்டு வாங்கிடுவோம், அடுத்து மறந்துடுவாங்க, நம்ம கேமை விளையாடுவோம். இது ஜஸ்ட்டு கேமுங்கிற லெவலுக்கு மக்கள் மனசு வந்துருச்சு. வெளியில் போனால் மிஞ்சி போனால் ஒரு 2 மாதத்துக்கு நம்மளை திட்டுவானுங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்க போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த கேமை விளையாடுறாங்கன்னு தோணுது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, கொடுக்கலாம் விஜய் சேதுபதி அவர்கள். காரணம் என்னென்னா, காலால் உதச்சி ஒருத்தங்களை வெளியில் தள்ளி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான அடிதடிகள்லாம் வந்தது இல்லையா, அப்யூஸ் நடந்தது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அப்யூஸ் நடந்ததில்லை. டிஃபன் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தங்க மேலே காயங்கள் ஏற்படும், மோதிப்பாங்க, அது அடிபட்டுரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு. ஆனால் வாண்டடாக இது ஒரு அட்டாக்கு. அதை பார்வதி ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் தான் டோரை திறந்து அவங்கள வெளியில் பிடிச்சி விட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஒருத்தர் காலால் உதைக்கிறாரு, அவங்க வெளியே போய் விழுந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அதாவது சபரி கானா வினோத் வெளியில் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது அப்போது நீங்கள் பிக் பாஸ் அந்த காருக்குள்ளே தான் இருக்கீங்க. ஓகே, அது உங்களோட கேம். நீங்கள் அவங்கள வெளில அனுப்புறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுத்துருக்கலாம். அவங்கள ரொம்ப கேவலமாக பேசி காலால் உதச்சி வெளில அனுப்புறது, அந்த விஷயம் அந்த பிக் பாஸ் வீட்டில் உள்ள உங்கள் கண்டஸ்டன்ட்கே உடன்பாடு இல்லைங்கிற பொழுது அவங்க ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும். நம்ம பண்ணது தப்பாயிடுச்சு, எப்படியும் விஜய் சேதுபதி அவர்கள் நம்மளை கலட்டுவார், மக்கள் மத்தியில் நமக்கு நெகட்டிவிட்டி வந்திருக்கும், ஏன் இவ்வளோதையும் வாங்கிக்கிட்டு இந்த காரை விட்டு நம்ம வெளில போனோம், முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்குவோம், நமக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவானுங்க, அந்த மென்டாலிட்டியில் நேற்று கேம் பிளே பண்ண மாதிரி இருந்தது. சோஷியல் மீடியாவில் பயங்கர நெகட்டிவிட்டி பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு. இது எல்லா சீசன்லேயும் யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். சீசன் 1 ஜூலிக்கு ஆரம்பித்ததுலேருந்து எல்லா சீசன்லேயும் யாரோ ஒருத்தர் இருக்கும். பிக் பாஸ் டீம் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கணும். முதல்ல மக்கள் எதை பார்க்கணுங்கிறத தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கும் போது மக்கள் உங்களை நம்பி தான் இந்த ஷோவை பார்க்குறாங்க. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5 வரை உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க சீசன் 6, 7, 8 கொஞ்சம் குறையிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்களே சண்டை போடுறது சரி, டாக்ஸிக்காக இருக்கிறது சரிங்கிற மாதிரியான வின்னர்ஸை நிறைய பேரை நீங்கள் மேடை ஏற்றிருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மக்களுக்கு இன்னும் வரையுமே நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. ஒரு சில பேருக்கு ஓகே, இவர் டைட்டில் வின் பண்ணது நல்லது தான்ப்பா, இது ஒரு கேமு, அவர் அப்படி தான் சண்டை போடுவார், அப்படி தான் பண்ணுவார்னா இதை 18+, 12 மணிக்கு மேலே இல்லை நீங்கள் வச்சுருக்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுங்கள். யார் வேணால் பார்க்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை ஷோவை பார்க்குறாங்க. இதை கொண்டு வந்தவர் கமலஹாசன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி புது ஹோஸ்ட்டாக வரப்போகிறாருங்கிற போது யாருமே அவரை தடுக்கலை. ஓகே, ஒரு நல்ல சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னார். ஆனால் அவருக்கு என்ன நெருக்கமோ நிர்பந்தமோ தெரில. அவரும் இந்த ஷோவை எப்படியாவது நம்ம திட்டியாவது எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கேமை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக ஷூட் நடக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ப்ரோமோவை மட்டும் பயங்கரமாக காமிச்சு நைட்டு ஆடியன்ஸை புல் பண்ணி இழுத்துட்டு வரதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அதுவுமே தெரியுது. ஆனால் பிக் பாஸ் வீட்டில் நடந்த இந்த அப்யூஸான விஷயம், இதுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். வழக்கம் போல் விஜய் சேதுபதி திட்டுவார், பார்வதி ஓரமாக உட்காந்து அழுவாங்க, உடனே கம்ருதீன் ஓரமாக சோகமாக உட்காருவார், சபரியோ இல்லை மற்ற அங்கே உள்ள கண்டஸ்டன்ட் போய் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இது மட்டும்தான் நடக்கும். நாளைக்கு மறுபடியும் வழக்கம் போல் மாறிட்டு ஒரு டான்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் சமூகத்துக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் இந்த கேமை அவங்க கண்டினியூ பண்ணி விளையாடுவாங்க. வழக்கம் போல் இன்னும் 2 வாரமோ 3 வாரமோ பிக் பாஸ் வீட்டில் இந்த கேம் முடிஞ்சிடும். நம்மளும் ஒரு வாரம் பேசுவோம், அதுக்கப்புறம் கடந்து போயிடுவோம். இந்த சீசன் இப்படி நடந்துருச்சு, அடுத்த சீசன் இப்படி நடக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் பிக் பாஸ் டீமுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஏன்னா சீசன் 1, சீசன் 2 பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 டைம் கெட்ட வார்த்தைங்கிறேன் இங்கிலீஷ் பேசினாங்கன்னா டக்குன்னு அவங்க போய் தண்ணிக்குள்ளே குதிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. முன்னாடிலாம் தூங்குனாங்கன்னா நாய் குலைக்கும், இப்போவும் குலைக்குது. ஆனால் இப்போ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரை பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்னால கண்டென்ட் கொடுக்க முடியலன்னா அப்பப்போ பிக் பாஸ் கவுண்டர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸோட ஒரு மாசான விஷயமே என்னென்னா, அவர் நினச்சாதான் பேசுவார், மற்ற யார் நினைச்சாலும் பேச மாட்டாருங்கிற ஒரு சூழல் இருந்த பிக் பாஸை நீங்கள் தாண்டா கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நானாவது கொஞ்சம் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்பப்போ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தத்தில் சீசன் 9 நான் பெருசாக பார்க்கல, அப்பப்போ சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள் பார்த்தேன். நேற்று இந்த விஷயத்துக்காண்டி நோட் பண்ணும் பொழுது ஒரு டாக்ஸிக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மோசமான ஒரு சீசனுக்கு நேற்று நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய உதாரணமாக நான் பார்க்குறேன்.
மக்கள் இதை எல்லாத்தையும் ரசிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்க்கணும். விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தா மக்கள் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து அடுத்த கட்டமாக இந்த ஷோவை பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் வழக்கம் போல் திட்டிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இவங்க வெளியில் போகிறாங்கன்னா அடுத்த சீசனில் வரவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு மணிக்காகவும் ஒரு ஃபேமுக்காகவும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. கடந்த 2 வருஷமாக சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க எல்லாருமே நான் நெகட்டிவாக ஃபேமஸ் ஆகிறேன், பாசிட்டிவாக ஃபேமஸ் ஆகிறதெல்லாம் 2வது பட்சம். சோஷியல் மீடியாவில் நான் ஃபேமஸ் ஆகணும், அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்கிற ஒரு கல்ச்சர் உருவாயிடுச்சு. அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.